ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்கள். அதில் பயிற்சி தாள் 2ல் இதை 4வது வீடியோ 3 வீடியோ முன்னாடியே போட்டிருப்போம். அது வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கு கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இது 16லேருந்து 20 வரையும் இருக்கும். இதில் 16வது கொஷின் பாருங்கள். ஒரு மாவட்ட அளவிலான அறிவியல் கண்காட்சியில் 500 அறிவியல் மாதிரிகள் காட்சிப்படுத்த திட்டமிடப்பட்டது. முதல் நாளில் 247 பள்ளிகளும் 2வது நாளில் 295 பள்ளிகளும் பதிவு செய்தது எனில் பதிவுகளை 10களின் அருகாமைக்கு முழுமைப்படுத்தி உத்தேச காண்க. மேலும் அது காட்சிப்படுத்த வேண்டிய மாதிரிகளை விட அதிகமாக என்ன சோதிக்கன்னு கேட்டுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இது ரெண்டுத்துக்குமே இந்த பள்ளிகளுக்கு முழுமைப்படுத்தணும், 10க்கு முழுமைப்படுத்தணும். அதுக்கப்புறம் உத்தேச மதிப்பு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு இது 500க்கு அதிகமாக வருதா இல்லை குறைவாக வருதா என்னன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போது நம்ம அதுவும் கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுதுங்களா? சோதிக்கன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போது ஆன்சர் பாருங்கள். இங்கே ஃபஸ்ட்டு 4ன்னு எழுதிக்கலாம். முதல் நாள் 2 நாள் கொடுத்துருந்தாங்களா, அப்போ இங்கே 4 எழுதிக்கலாம். 4ல் பார்த்திங்கன்னா முதல் நாள், 2ஆம் நாள் 2 நாள் வரும். பள்ளிகள் எத்தனை பள்ளிகள் பார்க்குறதுக்கு வந்திருந்தாங்கன்னு நீங்கள் எழுதணும். அப்போ பள்ளிகள் எழுதுங்க. முதல் நாளில் பார்த்திங்கன்னா 247 பள்ளிகள் வந்துருந்துச்சு. 2ஆம் நாளுக்கு பார்த்திங்கன்னா 295. இது கூட்டிங்கன்னா மொத்தம் எவ்வளோ வரும்? 7 5 கூட்டினிங்கன்னா 12க்கு 2 மீதி 1ங்களா, 1 4 கூட்டினிங்கன்னா 5, 5ஓட 9 கூட்டினிங்கன்னா 14க்கு 4 மீதி 1ங்களா, 1 2 கூட்டினிங்கன்னா 3, 3ஓட 2 கூட்டினிங்கன்னா 5. அப்போது 542ன்னு வருது. அதுக்கப்புறம் இதுக்கு உத்தேச மதிப்பு கண்டுபிடிச்சிட்டு அது 500க்கு மேலே வருதான்னு நம்ம பார்க்கணும். அப்போது உத்தேச மதிப்பு பார்த்திங்கன்னா 10க்கு முழுமைப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு 10க்கு நீங்கள் முழுமைப்படுத்தினீங்க பாருங்கள். 10 இடத்துல 4 இருக்குதுங்களா, வலது பக்கம் 7 இருக்குது, 5ஐ விட பெரியது. அதனால இது 1 கூட்டிக்கணும். இதில் இது 0 ஆகிடும். அப்போ கூட்டினிங்கன்னா எவ்வளோ? 250. அதுக்கப்புறம் 295 10க்கு நம்ம முழுமைப்படுத்தணுங்க. இங்கே பாருங்கள் 9 இருக்குது. அதுக்கப்புறம் வலது பக்கம் 5 இருக்குது. அப்போது 5 இருக்கிறதுனால 5 5க்கு மேலே இருந்துச்சுன்னா 1 கூட்டணும். அப்போ இதில் கூட்டினிங்கன்னா இது 30 ஆகிடும். அப்போ இது 0 ஆயிடுச்சுன்னா 300ன்னு ஆகிடும். அப்போது இது கூட்டினிங்கன்னா எவ்வளோ வரும்? 0 5 5. அப்போது 550 வருதுங்களா. அப்போது இது அதிகம் தானே, அப்போது அதிகம். அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? அப்புறம் 17வது கொஷின் பாருங்கள். பரிமாற்று பண்பை பயன்படுத்தி பின்வருவனவற்றை சுருக்குகன்னு 2 கொஷின் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். இது பரிமாற்று பண்பை நம்ம பயன்படுத்தணும். 172 கூட்டல் 48 கூட்டல் 28. ஃபஸ்ட்டு எது 2 கூட்டினா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்னு அது அப்படியே மாற்றி எழுதணும். அப்போ இந்த கொஷின் எடுத்து அப்படியே எழுதுங்க. 172 கூட்டல் 48 கூட்டல் 28 இஸ் ஈக்குவல் டு இது மாற்றி எழுதலாமா? 28 இங்கே போட்டுடலாம், 48 அங்கே போடலாம். பரிமாற்று பண்பு தான் இந்த மாதிரி மாற்றணும். அப்போ 172 கூட்டல் 28 கூட்டல் 48. அப்போ பாருங்கள், இது கூட்டினிங்கன்னா 2 8 கூட்டினிங்கன்னா 10ங்களா, 10க்கு மீதி 1ங்களா, 7 2 கூட்டினிங்கன்னா 9, 9ஓட 1 கூட்டினிங்கன்னா 10, 10க்கு 0 வந்துடும். மறுபடியும் 1 2 200ன்னு வரும். அதுக்கப்புறம் இது கூட்டினிங்கன்னா 248ன்னு வரும். அப்போது இது கூட்டினா கூட 242 தான். இது பரிமாற்று பயன்படுத்தி நம்ம சுருக்கிட்டோம். அதுக்கப்புறம் 2வது கொஷின் பாருங்கள். பெருக்கிறது கூட அதே மாதிரி. அப்போது கொஷின் எடுத்து அப்படி இருங்க. 4 பெருக்கல் 98 பெருக்கல் 25 இஸ் ஈக்குவல். இது மாற்றி இல்லாமல் 4 அப்படியே வச்சுக்கோங்க. 25 இங்கே போட்டுருங்க, 98 இங்கே. அப்போ 25 பெருக்கல் 98. இது பெருக்குனிங்கன்னா எவ்வளோ? 100ன்னு வரும். பெருக்கல் 98. இது பெருக்குனிங்கன்னா 9800 ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? அதுக்கப்புறம் 18வது கொஷின் பாருங்கள். கீழ்கண்டவற்றை பங்கீட்டு பண்பை பயன்படுத்தி சுருக்குக. பங்கீட்டு பண்பு பயன்படுத்தி நம்ம சுருக்கணும். இது பெருக்கல் கொடுத்துக்குறாங்க, இது 1002 கொடுத்துக்குறாங்க. இது எப்படி நம்ம பிரிக்கலாம்? 1000 கூட்டல் 2ஆக பிரிக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு இது எடுத்து எழுதுங்க. பங்கீட்டு பண்புனா நம்ம கூட்டல் இல்லைனா கழித்தல் பயன்படுத்தணும். அப்போது 14 பெருக்கல் 1002
இஸ் ஈக்குவல் டு இப்போ இது 14 பெருக்கல் அப்படியே எழுதிக்காங்க. இது 1002 எப்படி பிரிக்கலாம்? 1000 கூட்டல் 2ன்னு பிரிக்கலாம். அப்போது 14ஆல் இது ரெண்டும் பெருக்கிட்டு இது கூட்டல் குறி நடுவில் போட்டுக்கணும். அப்போது 14 பெருக்கல் 1000 கூட்டல் மறுபடியும் 14 பெருக்கல் 2. அப்போது இது பெருக்குனிங்கன்னா எவ்வளோ ஆன்சர்? 14000 கூட்டல் 14 2 28. அப்போது இது கூட்டினிங்கன்னா 14028 ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? இதுக்கு இந்த மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் பிரித்து கொடுத்துக்குறாங்க. நம்ம இதுக்கு பங்கீட்டு பண்பாக மாற்றணும். பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் எடுத்து எழுதுங்க. 87 பெருக்கல் 100 கழித்தல் 7 பெருக்கல் 100. இப்போ பாருங்கள் ரெண்டுத்துலேயும் 100 பொதுவாக இருக்குதுங்களா? இது கழித்தல் வரும். அப்போது 100 நம்ம வெளியேற்றுனா 87 கழித்தல் 7 இது போட்டுணுங்க. அதுக்கப்புறம் இது பெருக்கல் 100 பொதுவாக இருக்கிறதுனால நம்ம வெளியேற்றுட்டோம். அப்போது இது கழிச்சிங்கன்னா எவ்வளோ வரும்? 80 பெருக்கல் 100. இது பெருக்குனிங்கன்னா என்ன ஆன்சர்? 8000. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம சுருக்கிட்டோமா? பங்கீட்டு பண்பு பயன்படுத்தி நம்ம சுருக்கிட்டோம். இதுக்கு அவ்வளோதான் ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள் 19வது கொஷின். பின்வரும் கூற்றுகளை ஒவ்வொன்றிற்கும் எடுத்துக்காட்டு தருகன்னு கேட்டுக்கிறாங்க. 2 கொஷின் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். 0 ஆனது முழுக்களின் கூட்டல் சமணி ஆகும்னு கேட்டுக்கிறாங்க. இதுக்கு நம்ம எடுத்துக்காட்டாக எழுதணும். கூட்டல் சமணி 0 வச்சு நம்ம எடுத்துக்காட்டு எழுதணும். அப்போ 0த்தோட 2 எடுத்துக்காட்டு எழுதலாம். ஒவ்வொன்றிற்கும் எடுத்துக்காட்டு தருக. அப்போ 2 எடுத்துக்காட்டு 0 கூட்டல் 10. அப்போ இது கூட்டல் சமணி. அதுக்கப்புறம் இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்கள். 8 கூட்டல் 0 இப்படி எழுதினா கூட இது கூட்டல் சமணி தான், 8 வரும். அதுக்கப்புறம் 2வது கொஷின் பாருங்கள். 0 மற்ற முழு எண் மற்றும் அதன் தொடரியின் பெருக்கல் பலன் ஒரு இரட்டை எண்ணாகும்னு சொல்லியிருக்கான். 0 மற்ற முழு எண் நம்ம எடுத்துக்கணும். அது தொடரினா 2 நம்பர். இப்போ 3 எடுக்கிறோன்னா அதுக்கு தொடரி பார்த்திங்கன்னா 4. அதுக்கப்புறம் 4 எடுக்கிறோன்னா அதுக்கு தொடரி பார்த்திங்கன்னா 5. அதோட பெருக்கல் பலன் இரட்டை எண்ணாகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இதுக்கு நம்ம எழுதணும். அப்போ ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டு எழுதலாம். 3 எடுத்துக்கிறோம். அதுக்கு தொடரி பார்த்திங்கன்னா 4. அப்போ எல்லாம் பெருகுனிங்கன்னா எவ்வளோ? 3 நாள் 12. அப்போ இரட்டை எண் கிடைக்குதுங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2வது எடுத்துக்காட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள் 6ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கல. அதுக்கப்புறம் 6 பெருக்கல் 7ன்னு இதுக்கு தொடரி 7 42. அப்போது இதுக்கும் இரட்டை எண் தானே வருது. அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா இது 2 எடுத்துக்காட்டு. அதுக்கப்புறம் 20வது கொஷின் பாருங்கள். இரு ஒற்றை எண்களின் கூடுதல் எப்பொழுதும் ஒரு ஒற்றை எண் என்பது சரியா தவறா உனது விடையுடன் எடுத்துக்காட்டுடன் நியாயப்படுத்துகன்னு கேட்டுக்கிறேன். அப்போது இரு ஒற்றை எண்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒற்றை எண்கள் பார்த்திங்கன்னா 1 3 5 7 9 11ன்னு போயினே இருக்கும். அப்போது இதோட கூடுதல்னா ஒற்றை எண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அது சரியாக தவறான்னு நம்ம பார்க்கணும். அப்போ கூடுதல் பாருங்கள். 1 கூட்டல் 3 இது கூட்டினிங்கன்னா எவ்வளோ ஒரு 4 இரட்டை எண் கிடைக்குது. அங்கே ஒற்றை எண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்று எடுத்துக்கோங்க. 3 கூட்டல் 5 எடுத்துக்கோங்க. இது கூட கூட்டினிங்கன்னா இரட்டை எண் தான் கிடைக்குது. இரட்டை எண். அப்போது அவங்க சொல்லியிருக்கிறது தவறு. இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா தவறு. அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். புரிஞ்சுதுங்களா?